இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெய்யழகன் திரைப்படத்தை திரும்ப எடுக்க போறோம். ஆனா நம்ம மெய்யழகன் திரைப்படத்துக்கு 3 ஹீரோக்கள். ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா இசையின் அரசன். அதாவது பாகுபலியில் ஒரு வசனம் வரும்ல, அந்த வசனம் மாதிரி தான் இங்கேயும். இசை இருக்கிற வரை இவர் என்றைக்குமே அரசன் தான். ஆனால் இவர் மேலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப தலகணம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஹீரோ. இன்னொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா கலைத்தாயின் 2வது மகன். இவரை தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவே இவரை தவிர்த்துட்டு சினிமாக்கான லெகசியை நம்மளால் பார்க்கவே முடியாது. இவரோட திரைப்படங்கள் இவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்திய சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஆனால் இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேசினாலே புரியாதேப்பா, இவரை வச்சு எப்படி படம் எடுக்க போற அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம 3வது முக்கியமான ஹீரோ, அதாவது இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில், குறிப்பாக வெகுஜன மக்கள் மனசில் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் ஈஸியாக போயிட முடியாது. ஆனால் ஒன்ஸ் போயிட்டா அவ்வளோ சீக்கிரம் மக்கள் மனசை விட்டு வெளியில் வர முடியாது. அப்படி ஒருத்தர் தான் இசைஞானி அவர்கள், சூப்பர் ஸ்டார் அண்ட் உலகநாயகன். ஸோ இவங்க 3 பேர் வச்சு தான் நம்ம மெய்யழகன் படம் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இசைஞானி அவரோட 50வது ஆண்டு திரைப்பயணத்தில் 3 பேரும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும் அண்ட் இளையராஜா அவர்கள் ஆகட்டும், 3 பேருமே அவங்களோட திரைக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கையை ரொம்ப கலகலப்பாக பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இளையராஜா அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் இந்த பர்சனல் விஷயங்களையோ இல்லை அவரை சின்னதாக கொஞ்சம் கேளிக்கை ஆக்குற மாதிரி இருந்தால் அவருக்கு பயங்கர கோபம் வரும். ஆனால் ரஜினி அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ஒரு இடத்துல கூட ஒரு கோவமே பட்டிருக்க மாட்டாரு. இதுதான் இவங்களோட கேரக்டர். அதுவும் குறிப்பா ஸ்டேஜ்லயே ரஜினி அவர்கள் ராஜா சார் பீர் அடிப்பார் அப்படின்னு சொன்னோன்னே பல பேருக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்களுக்குள்ள ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டாங்க. நிறைய பேர் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அழகா ஜாலியா பார்த்தாங்க. சில பேர் அதை ரொம்ப நெகட்டிவா விமர்சனம் பண்ணாங்க. அவங்கள நம்ம கண்டுக்க வேணாம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்க 3 பேரோட லெகசி பத்தி பார்க்க போறோமா? கிடையாது. இவங்க 3 பேரோட லெகசி அப்படிங்கிறது தனித்தனியா பார்த்தோம்னா இந்த வீடியோவே பத்தாது. இவங்களோட நட்பு, இவங்க நட்பு எங்க இருந்து ஆரம்பிச்சது, இவங்க 3 பேரும் எப்படி அந்த நட்போட சேர்ந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஒருத்தர் டவுன் ஆகும்போது எப்படி அவங்கள தூக்கி விட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்க ட்ரஸ்ட், குறிப்பா இளையராஜா அவர்கள் சொன்னா அதுக்கு மறுபேச்சே கிடையாது அப்படின்னு முக்கியமான டெசிஷன் ரஜினி அவர்கள் எடுத்தாரு. அதே மாதிரி கமல் ஒரு இடத்துல இது என்னடா பண்றது, நம்ம கையை விட்டு எல்லாமே போயிருச்சு அப்படின்னு நினைச்சு கலங்கி நிற்கும் போது ராஜா சார் நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவங்களோட நட்பை பத்தியும் அதுல இருக்க அழகான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. இந்த நட்போட பியூட்டி என்னன்னு தெரியுமா? வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த நட்புக்குள்ள இருக்காது. ஆக்சுவலா இளையராஜா அவர்கள் தான் ரஜினி அண்ட் கமல் 2 பேரை விட சீனியர். ஆனா எப்பவுமே ராஜா சார் தான் ஒரு சீனியர் அப்படிங்கிறத இவங்க 2 பேர்கிட்ட காட்டின மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். இவங்க 3 பேரும் மீட் பண்ண அந்த காமன் பாயிண்ட் எங்க தெரியுமா? 16 வயது நிலை. 16 வயது நிலைக்கு அப்புறம் அவள் அப்படிதான், இளமை ஊஞ்சலாடுது, இந்த மாதிரி ரஜினி அண்ட் கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படங்களுக்கு இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் ரஜினி அண்ட் கமல் 2 பேருமே அவங்கவுங்க வழியில் பிரிஞ்சு போகும்போது இவங்களுக்கான கனெக்டிங் பாயிண்டாக இருந்தது ஒரே ஒருத்தர், அது இளையராஜா சார் தான். இன்ஃபேக்ட் இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலான அந்த மியூசிக் அப்படிங்கிறது தான் இருக்கும். ரஜினி சார் சொல்லுவார் ஸ்டேஜில், என்னை விட கமல் சாருக்கு தான் நல்லா மியூசிக் பண்ணுறாரு ராஜா சார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே அந்த சாங்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் இவங்க நட்புக்கான அழகு. பொதுவாக ரஜினி கமல் சாரோட திரைக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற விஷயங்கள் பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனா ராஜா சாரோட திரைக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் அண்ட் அவரோட பர்சனல் ஸ்பேஸ் என்ன, அவர் ஃபன்னா இருப்பாரா, ஜாலியா இருப்பாரா, இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரா அப்படிங்கறத பெருசா யாருமே வெளியில பேச மாட்டாங்க. பேசுற அளவுக்கு தைரியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ரஜினி அண்ட் கமல் 2 பேருமே அவங்க இளையராஜா சார் பத்தி அந்த ஒரு ஃபன்னான விஷயங்களை எப்பவுமே ஷேர் பண்ணுவாங்க. அதை ஷேர் பண்றதுக்கு பயப்பட மாட்டாங்க. அந்த ஸ்பேஸை ராஜா சாரும் அவங்க 2 பேருக்கு கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு ஆழமான நட்பு தான் இவங்க 3 பேருக்குள்ளேயும் இருக்க நட்பு அப்படிங்கிறது. இதுல ரஜினி சார் அண்ட் ராஜா சாரோட நட்பு எப்படி இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க இப்ப ஸ்டேஜ் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜா சார் ரஜினி சார் 2 பேருமே மாத்தி மாத்தி தங்களை அட்ரஸ் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா சாமி அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா ஆரம்பத்துல ராஜா சார் பயங்கர ஸ்டைலிஷா யூத்ஃபுல்லா தான் ட்ரெஸ் பண்ணுவாரு. லைக் பெல் பாட்டம், செக் ஷர்ட், அந்த மாதிரி தான் நீங்க பழைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு கட்டத்துல அவரோட
பயணம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை நோக்கி போறதுனால மொத்தமா தன்னோட அடையாளத்தை வந்து மாத்திப்பாரு. இன்க்ளூடிங் விபூதி வைக்கிறதாகட்டும், அதே மாதிரி கதர் ஆடை வியர் பண்றதாகட்டும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ரஜினி சார் வந்து ராஜா சாரை மீட் பண்ண வந்திருக்காரு. அப்படி மீட் பண்ண வந்திருக்கும் போது பார்த்து பயங்கர ஷாக் ஆகி இருக்காரு. அப்படி பார்த்த ராஜா சார் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேருமே தங்களை சாமி சாமின்னு தான் அட்ரஸ் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் ரஜினி அவர்கள், ராஜா சார் அவர்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டவங்க. ரெண்டு பேருமே அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்பவுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் எந்த ஒரு ஆன்மீக இசை சம்பந்தப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த இடத்துல ரஜினி சார் அவர்கள் வந்து இருப்பார். உதாரணமா இளையராஜா சாரோட திருவாசகம் வெளியீட்டு விழால ரஜினி சார் தான் ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட். அந்த அளவு அவங்களோட ஆன்மீகம் அந்த நட்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதே மாதிரி ரஜினி சார் அவர்கள் இளையராஜா அவரோட அண்ணன், அவரோட தயாரிப்புல ஒரு படம் பண்றதா இருந்தது. அப்படி இருக்கும்போது ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளையராஜா சாரை வந்து டைரக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இளையராஜா சாரும் சரின்னு இருக்காரு. ஆக்சுவலா அந்த படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா ராஜாதி ராஜா. இந்த டைட்டில் பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு. என்னது இது ராஜாதி ராஜா டைட்டில் அப்படிங்கும் போது இளையராஜா சொல்லியிருக்காரு, ராஜா, ராஜாவுக்கெல்லாம் ராஜா, அதுதான் உங்களுக்கான டைட்டில் அப்படின்ற மாதிரி ரஜினி சாரை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்கிற வேலைகள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ப்ரொடியூசர் பஞ்ச அருணாச்சலம் இருக்காரு இல்லையா, அவரு இளையராஜாவை கூப்பிட்டு, அங்க பாருங்க ஒரு லைன் தெரியுதா, அவ்வளோ பேரும் ப்ரொடியூசர் உங்களோட கால் ஷீட்டுக்காக நீங்க ஒரு பாட்டு பண்ணா அவங்க படம் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்றாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு பிஸி டைம்ல நீங்க டைரக்ட் பண்றதெல்லாம் போனீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இவங்களோட மொத்த மியூசிக் ஜர்னி என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணதுனால இளையராஜா அவர்கள் வெளியில போயிடுறாரு டைரக்ஷனை விட்டு. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ஆர் சுந்தரராஜன் வந்து எடுக்கிறாரு. அப்படி அந்த படம் வந்து ஹிட் ஆகுது. அந்த படம் தான் ஆல்ரெடி நான் டைட்டில் சொல்லியிருந்தேன்ல, ராஜாதி ராஜா, இசை இளையராஜா அவர்கள். அதே மாதிரி இளையராஜா அவர்கள் ஒன்று சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரஜினி சார் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தாரு. ஆக்சுவலா வள்ளி அப்படின்ற ஒரு திரைப்படம் அவரே எழுதி அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு ஆஸ் யூஷுவல் ராஜா சார் கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ண போறேன், நீங்க வந்து மியூசிக் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, படம் எல்லாம் நல்லா இருக்கு, மியூசிக் எனக்கு பதில் கார்த்திக் ராஜா வச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, சாமி சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு எடுத்து கார்த்திக் ராஜா அவரோட இசையில அந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க போய் கிரெடிட்ஸ் பாத்தீங்கன்னா வள்ளி படத்துக்கு இளையராஜா அப்படின்னு இருக்கும். இந்த விஷயத்த ரஜினி அவர்களே ஸ்டேஜில் வந்து ஓப்பனா உடைச்சிட்டாரு. அந்த படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா கிடையாது, கார்த்திக் ராஜா அப்படின்ட்டு தான். இந்த மாதிரி பல இடங்கள்ல அவங்களோட நட்பை ப்ரொஃபஷ்னலாகவும் ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேரும் கடைசியாக இணைஞ்சு ஒர்க் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் திரையில ஒன்று சேரல, ஆனா அவங்களோட நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இதுக்கு உதாரணமா இளையராஜா அவர்களோட முக்கியமான எந்தெந்த நிகழ்வுகள் இருக்கோ ரஜினி அவர்களோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். உதாரணமா ஷமிதாவோட ஆடியோ லான்ச்சா இருக்கலாம், அதே மாதிரி இளையராஜா அவரோட 1000th மூவியா இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளையராஜா அவரோட 75th பர்த்டே, சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி இளையராஜா சாரோட முக்கியமான நிகழ்வுகள்ல கண்டிப்பா ரஜினி சாரோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஆன்மீகமாகவும் ரெண்டு பேரும் எப்போ கனெக்டடா இருப்பாங்க. அதையும் தாண்டி எந்த இடத்துல எல்லாம் ஸ்டேஜ் கிடைக்குதோ, எந்த இடத்துல எல்லாம் ஃபன் பண்ணுமோ அந்த இடத்துல எல்லாம் ரஜினி சார் இளையராஜா சாரை லைட்டா அப்படி ரோஸ்ட் பண்ணுவாரு. அது முன்னாடி ஒரு ரோஸ்ட் நடந்திருக்கும், லக்ஷ்மி வருதில்ல சாமி அப்படின்ற மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயமாகட்டும், இப்ப சமீபமாக நடந்த விஷயமாகட்டும், இந்த மாதிரி எங்க கிடைச்சாலும் ராஜா சாரை லைட்டா ஃப்ரெண்ட்லியா வந்து ரஜினி சார் வந்து ரோஸ்ட் பண்ணுவாரு. இதுதான் இவங்களோட நட்பு. ரஜினி சார் அண்ட் ராஜா சாரோட நட்பு எப்படின்னா, கமல் அண்ட் ராஜா சாரோட நட்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா, ரிசர்ச்ஃபுல்லா, இன்டெலிஜென்ட்டா இருக்கும். உதாரணமா கமல் சாரோட 100வது படம் which is ராஜபார்வை, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒரு கேரக்டரா வந்து கமல் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கு ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு வந்து போயிருக்காங்க. அங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ரிசர்ச் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதாவது இவர் கேரக்டரா எப்படி வந்து ரெடி ஆயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இளையராஜா அவர்கள் அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டை கேப்சர் பண்ணி அதை எப்படி மியூசிக்கலா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து யோசிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன மைண்ட் செட்ல போயிருக்காங்கன்னா, ஒரு சிம்பத்தட்டிக் மைண்ட் செட்ல தான் போயிருக்காங்க. ஓகே, அங்க போனா வந்து சோகமா இருக்கும், பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்து போயிருக்காங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா
அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த இடம். அதாவது அங்கே இருக்க குழந்தைகளாகட்டும், மற்ற பெரியவங்க மாற்றுத்திறனாளிகளாகட்டும், எல்லாருமே அவங்களுக்கான அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்ந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே 2 பேருக்குமே ஆனந்த கண்ணீர் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் அந்த கேரக்டரை எவ்வளோ தூரம் அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கிட்டாரு. இளையராஜா அவர்களும் அந்த ஒரு என்வாயர்மெண்ட்லேயே அந்த மியூசிக்கை வந்து எவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க. ஒரு படத்துக்காக 2 பேரும் எந்த அளவு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி இளையராஜா சார் கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. என்ன மேட்டர் அப்படின்னா, ஹேராம் படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒப்பந்தமாக இருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் ஆகட்டும், தீம் மியூசிக் எல்லாமே வந்து கம்போஸ் பண்ணிட்டாங்க. கமல் சாரும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி காட்சிகள் அப்படிங்கிறத எடுத்துட்டாரு. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்டும் பண்ணிட்டாரு. எல்லாமே முடிஞ்சு இப்போ ஒரு படமா பார்க்கும்போது கமல் சாருக்கு வந்து சுத்தமா சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அந்த படம் அப்படிங்கிறது பாடல் தனியா இருக்கு, காட்சிகள் தனியா இருக்கு, தீம் மியூசிக் தனியா இருக்கு, இந்த மாதிரி செட் பீசஸா இருக்கே தவிர அது ஒன்னா ஒரு திரைப்படமா இல்ல. அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. யோசிச்சுட்டே இருந்த கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காரு, வேற வழியே இல்லை, இதை திரும்ப நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு ராஜா சார் கிட்ட போயிருக்காரு. ராஜா சார் அந்த காட்சிகளை பார்த்திருக்காரு, அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அந்த காட்சி அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக் அப்படிங்கிறது கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாடல்களும் சரி, பிஜிஎம்ஸும் சரி. ஓகே, பிஜிஎம் கூட நம்ம ஏதாவது மேட்ச் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்குனே கம்போஸ் பண்ண மாதிரியே இருக்கும். நீ பார்த்த பார்வைகள் நன்றி ஆகட்டும், அதே மாதிரி ராமன் ஆனாலும் பாபர் ஆனாலும் அந்த பாட்டாகட்டும், நீங்கள் அந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்குன்னு கம்போஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலையும் ஏதோ வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஆர் ரீவொர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. அந்த அளவு ராஜா சார் அவ்வளோ அக்யூரேட்டா அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சென்சிபிளா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தையே ராஜா சார் தான் மியூசிக்கலா வந்து காப்பாற்றி விட்டாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அந்த படத்துக்கும் சரி, அவங்க நட்புக்கும் சரி வந்து ராஜா சார் வந்து பண்ணியிருக்காரு. இப்படி இவங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜா சார் தான் முதல்ல கமல் அவர்களை வந்து ஒரு சிங்கரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ரஜினி சார் அவர்களை ஒரு பாட்டுல வாய்ஸ் மட்டும் கொடுக்க வச்சிருப்பாரு. என்ன பாட்டு தெரியுமா? மன்னன் படத்துல அடிக்குது குளிர்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல ரஜினி சாரோட வாய்ஸ் மட்டும் தனியா கேளுங்க, வேற லெவல்ல இருக்கும். அது சரி, அது சரி. 3 பேரும் அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, ஒருத்தர் விட்டு கொடுக்காம எந்த இடத்துல எல்லாம் உதவி தேவைப்படுதோ, எந்த இடத்துல எல்லாம் அந்த நீட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் கை கொடுத்து தூக்கி விட்டு, அதே மாதிரி எந்த இடத்துல எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுமோ அப்ரிஷியேட் பண்ணி, எந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன ரோஸ் பண்ணுமோ அந்த இடத்துல எல்லாம் ரோஸ் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அவ்வளோ அழகா இருக்கு தமிழ் சினிமால. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாசிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. ஏன்னா ரஜினி அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களே கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல இருக்க ஒவ்வொரு பாட்டும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறோம், செலிப்ரேட் பண்றோம். அப்படி ஒரு அழகான நட்பு தான் இந்த நட்பு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்தா எப்பவுமே அது ஒரு குதூகலம் தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தமிழ் சினிமால இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இசைஞானி அவர்கள், சூப்பர் ஸ்டார் அவர்கள் அண்ட் உலகநாயகன் அவர்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் 3 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா.